வணக்கம். மினி கதைகள் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கதை துணிவு. ஞாயிற்றுக்கிழமைனா எல்லாருக்குமே ஓய்வு நாள் தானே. ஆனால் சாதனாவுக்கு இந்த நாளும் மற்ற நாட்களை போலவே பிஸியாக தான் இருந்துச்சு. காலை சீக்கிரமாக சமையல் ரூமில் வேலை பார்த்துக்கிட்டே இன்னைக்கு சாப்பாட்டையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அம்மா வீட்டுக்கு போயிடலாம், அப்பா அம்மாவை பார்த்தே பல நாள் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ஒரே கத்தலோட அவளோட யோசனை துண்டிச்சிட்டு அமித்தோட குரல் வந்துச்சு. அடடா, என் டவல் இங்க, எதுக்கு நீ எதையும் எங்கேயாவது வச்சிடுற? சாதனா ஒரு சிரிப்போட சொன்னான். அமித், உங்க சட்டையெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியும்ல, அதே இடத்துல தான் டவல் இருக்குது. ஒரு தடவை நீங்க பார்த்தா இருக்குமே. சரி சரி, சாப்பாடை சீக்கிரமா பரிமாறு, இல்லைனா லேட் ஆயிடும் அப்படின்னு அமித் கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே சொன்னான். சாதனா கிச்சனில் போய் காலை டிஃபனுக்கு எடுத்தெடுத்து டைனிங் டேபிளில் வச்சுட்டு இருந்தா. எப்பவுமே போலதான் அவளோட மாமா சுந்தரம் அவங்களோட ரூம்ல இருந்து வெளியே வந்தாரு. அம்மாடி சாதனாமா, நான் வாசிக்கணும் தானே, என் கண்ணாடியும் பத்திரிக்கையும் கொடுமா அப்படின்னு கூப்பிட்டாரு. சாதனா வெளியே போய் எக்ஸ்பிரஸாக பத்திரிக்கை எடுத்துட்டு வந்தா. அப்புறம் ஓடி போய் ரூம்ல இருந்த கண்ணாடியும் எடுத்து ரெண்டையும் மாமா கிட்ட கொடுத்துட்டா. அவ சமையல் ரூமுக்கு திரும்பி போறப்ப பின்னாடி இன்னொரு குரல். டீயா காஃபியா ஏதாவது தயார் பண்ணியிருக்கியா, ஒரு கப் கொண்டு வாமா, இப்போவே கொண்டு வர சுந்தரமப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமையல் ரூமில் பக்கமாக ஓடினாங்க. அங்கேருந்தே அங்கே வர முந்தி ஒன்று திடீர்னு காதில் வழியாக ஒன்று வந்துச்சு. டீ போடலை, பூஜை ரூமில் நெய் முடிஞ்சிடுச்சு, நீ இதையும் நிரப்பல, அதுக்காகவும் சொல்லணுமா? சாதனா பாட்டில் போய் நிரப்ப சொன்னாங்க. ஓ அம்மா, அதையே நான் மறந்துட்டேன், இப்போவே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெய் எடுத்துகிட்டு பூஜை ரூமில் ஓடினாங்க. அந்த பக்கத்தில் டைனிங் டேபிளில் அமித் வேகமாக டிஃபன் சாப்பிட்றதோட ஒரே நேரம் ஆஃபீஸ் கால் கூட பண்ணிக்கிட்டு இருந்தான். சாதனா நெய்யை வச்சுட்டு சமையல் ரூமில் திரும்பி வந்துட்டா. இன்னும் நிறைய வேலை தான் பாக்கி. அமித் டிஃபனை முடிச்சுட்டு பேக் எடுத்துக்கிட்டு வாசலுக்கே போயிட்டான். சரி போகிற சாதனா, சாயங்காலம் வருவேன், சரி பத்திரமாயிரு அப்படின்னு அவன் சொன்னான். அமித் ஒரு கையில் பேகு இன்னொரு கையில் ஃபோனோட பிஸியாக வெளியே வந்துட்டான். அந்த நேரத்தில் டைனிங் டேபிளில் சுந்தரமப்பா பத்திரிக்கையில் முழுசாக கண்ணை ஊறி உட்காந்துருந்தாரு. சாதனா ஒரு கப்பில் டீயை ஊற்றி அவர் முன்னே வைக்கும்போது சொன்னான். சுந்தரமப்பா, உங்கள் டீ. அவர் பத்திரிக்கையிலேருந்து கண் எடுக்காமலே சொன்னார். சாதனா, இன்றைக்கு காலையில் செய்தியை பார்த்தியா? மீண்டும் அரசாங்கம் மின்சார விலையை உயர்த்த போகுதான். இப்போவே செலவுகள் எவ்வளவோ அதிகமாக இருக்கு. இப்போ நீயே சொல்லு. அவங்க பேசிக்கிட்டு இருந்த போதே சுமிதா, சாதனாவின் மாமியார், பூஜை ரூம்ல இருந்து வெளியில வந்தாங்க. உங்களுக்கு இந்த பத்திரிக்கை தான் எல்லாம், யாருக்குமே இந்த செய்திகளை வாசிக்க வாசிக்க கண்ணு கலங்கிடுமோ என்னவோ போல, ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, சுத்தமா போதாம காது வரைக்கும் வலிக்குது. சாதனா சமையல் ரூமுக்கு திரும்பி போக போற நேரம் அவகிட்டயே சிரிப்பு வந்துருச்சு. சுந்தரமப்பா பத்திரிக்கையை பார்ப்பதை நிறுத்தி சுமிதா மாமியாரை பார்த்து சிரிச்சுட்டு சொன்னாரு. அதான் சொல்றேம்மா, உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் தானே. சுமிதா கையை ஆட்டிக்கிட்டு, ஆஹா, அதுக்கெல்லாம் இங்க வீட்டில் வேலை செய்யாதவங்க இருக்கணும் போல இருக்கு, உங்க நியூஸ் பேசுறதால என்ன வேலை முடிஞ்சிடுது? சாதனா அவங்களுடைய கிண்டலான பேச்சையும் சிரிப்பையும் அமைதியாக கேட்டுக்கிட்டே டேபிளில் பிளேட்டுகளை வைக்க ஆரம்பிச்சா. அதே நேரத்தில் சுமிதா அம்மா கூப்பிட்டாங்க. சாதனா, அதெல்லாம் விடு, சொல்லு, இன்னைக்கு காலையில் என்ன டிஃபன்? சாதனா சிரிச்சிட்டு, அம்மா உப்மா டிஃபன், மதிய சமைக்க துவரம்பருப்பு சாதம் பண்ணலான்னு யோசிக்கிறேன். சுமிதா அம்மா தலையாட்டினாங்க. சரி சாதனா. சாதனா சற்று தயக்கத்தோட, அம்மா எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும், வேலையை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் என் அம்மா வீட்டுக்கு போகலான்னு இருந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு அப்பா அம்மாவை பார்த்து. அவ சொன்னதுக்கு பிறகு சுமிதா மாமியார் மூக்க சுருக்குனாங்க. இப்பதானே போனேன், இப்போ மீண்டுமா? சாதனா சிரிச்சுட்டே அமைதியா, அம்மா அப்பதான் 2 மாசம் ஆயிடுச்சு. அவங்க எந்த பதிலும் இன்னும் சொல்லலை. சுந்தரமப்பா பத்திரிக்கையை மடிச்சுட்டு, சரி சுமிதா, அவ போகணும்னு ஆசைப்பட்டா அவளை விடு, அவங்க அப்பா அம்மாவை ஒரே ஒரு தடவையா சந்தோஷமா சந்திக்கட்டும். சுமிதா அம்மா கண்கள் கொண்டு தலையசைச்சிட்டு சமாதானமா, சரி போ, ஆனா அதிக நேரம் எடுக்காம திரும்பி வா, நேரத்துக்குள்ள வீடு திரும்பணும். இதை கேட்டதும் சாதனா முகம் பொலிவோட மின்னுச்சு. குழந்தை மாதிரி சந்தோஷமானா. உடனே வேலையை சீக்கிரமா முடிக்க ஆரம்பிச்சா. எல்லாருக்குமே டிஃபன் பரிமாறினா. அப்புறம் மதிய சாப்பாட்டுக்காக தயாராக ஆரம்பிச்சா. அந்த நேரத்தில் சுமிதா அம்மாவுக்கு ஃபோன் வந்துச்சு. அழைத்தது அவளோட மகள் கவிதா.
ஹலோ கவிதா, என்னம்மா எப்படி இருக்க? அம்மா, இன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு வர்றோம், சாப்பாடும் அங்கேயே சாப்பிட்டுக்குவோம். இதை கேட்ட உடனே சுமிதாம்மா சந்தோஷமா, அடடா சூப்பரு, சீக்கிரம் வாங்க. ஃபோனை வச்ச உடனே, சாதனா சீக்கிரமா கவிதாவுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செய்ய ஆரம்பி. இதை கேட்ட உடனே சாதனாவோட முகம் சத்தம் இல்லாமல் சோகம் பறிச்ச மாதிரி மாறிடுச்சு. அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கான அந்த சின்ன சந்தோஷமே ஒரே நிமிஷத்துலேயே அந்த மகிழ்ச்சி மலையிலேயே கரைஞ்சிடுச்சு. சரிம்மான்னு தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியாமலேயே அவளோட மனசில் இந்த கவிதா தானே 4-5 நாள் வராமல் இருந்தால் போதும், மீண்டும் தப்பிக்க வேணும் போல் வந்து இங்கே விழுந்துடுவா. ஆனால் சாதனா என்ன பண்ணுவா, மாமியாரோட வார்த்தை தான் கடைசி. அதனால் அவளோட மனசுக்கு சொல்லிக்கிட்டே சமைக்க ஆரம்பிச்சா. காலையிலேயே எதையும் ஓயாம பண்ணி கொண்டிருந்தா. இப்போ அவளோட நாத்தனார் கவிதாவோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமான சாப்பாடுகள் செய்யறதுல கையை அசைச்சா. மதிய நேரம் வருவதற்குள்ள எல்லா சாப்பாடும் தயாராயிடுச்சு. அந்த நேரத்தில் கவிதா அவளோட கணவரும் குழந்தையுமா வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டில் சுறுசுறுப்பும் சந்தோஷமும் தெரிஞ்சிச்சு. சுமிதா அம்மா தங்களோட மகளோட பேசிக்கிட்டே இருந்தாங்க. சுந்தராப்பாவும் மாப்பிள்ளையோட அரசியல் விஷயங்க பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த பக்கம் சாதனா ஒரே ஓட்டமாக சமையல் ரூமு, டைனிங் டேபிள், ஸ்நாக்ஸு, வேலை ஓயாத வேலை. உணவு பரிமாறும்போது சாதனா ஒவ்வொருத்தருக்கும் போட்டு கவிதா முன்னாடி வச்சப்போ கவிதா ஒரு லஞ்ச் எடுத்த உடனே முகம் சுருக்கினான். அக்கா, இந்த சாப்பாடு என்னடா இது? என்னடா இன்னைக்கும் பிடிச்ச மசாலா இல்லாத சாப்பாடா? உங்களுக்கு தானே தெரியும் எனக்கு காரமாக சுவையாக இருக்கணும். சாதனா ஓரமாக ஒரு சாயலே இல்லாமல் உடம்பே உலர்ந்த மாதிரி நிற்கிற மாதிரி இருந்தப்பவே சுமிதா அம்மா உடனே, நான் எவ்வளவோ முறை சொன்னேன், சாப்பாட்டில் கொஞ்சம் காரமாக இருந்தால் சுவை வரும். ஆனால் இவ சும்மா கேட்கவே மாட்டா. அவ்வளோ வைக்காத, இனிமே ஒரு சில நாளில் உன் தம்பி ரோஹித்துக்கு கல்யாணம். அவளோட மனைவி ராகினி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் படித்தவங்க. அவளோட கையில் சாப்பாடு பண்ணி பார்த்தா சுவையாக இருக்கும். ஹா, அப்படியா மம்மி? அப்புறமா நான் இங்கே வர்றப்போ ராகினி சமைச்சதுக்கு தான் காத்துக்கிட்டே இருப்பேன். இப்போவே தான் இதில் எப்படியாவது பொறுக்கணுமே. சாதனா இந்த எல்லா வார்த்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தா. இப்போ அவங்களோட இப்படிப்பட்ட பேச்சுகளுக்கே அவளுக்கு பழக்கமாயிடுச்சு. ஆனால் சுந்தர அப்பா மட்டும் அமைதியாக இருக்க முடியல. காலையிலேருந்து ஒரே காலில் நிற்கிற மாதிரி கிச்சனில் ஓடி ஓடி வேலை பண்ணுறாளே, உங்களால் சாப்பாட்டில் தவறு தேடுறீங்களேன்னு சொல்லிட்டு சாதனாவுக்காக பேசினார். சுமிதாம்மா உடனே கணவர் பக்கம் பார்த்தாங்க. அது என்னங்க, நீங்கள் எப்போவுமே அந்த பெண்ணை கையிலேயே தூக்குற மாதிரி பேசுகிறீங்க, சாப்பாட்டில் குறையுண்டா சொல்லக்கூடாதா? சாதனா எதுவும் சொல்லலை. அமைதியாக சமையல் ரூமுக்கு போய் பாத்திரம் எல்லாம் எடுத்து அலச ஆரம்பிச்சா. இப்போ இப்படி பேசுறது, குறை சொல்றது எதுவுமே அவளோட மனசுக்கே வரவே இல்லை. மெல்ல மெல்ல மாலையாயிடுச்சு. சாதனா பாத்திரம் துளக்கிக்கிட்டே கடிகாரத்தை பார்த்தா. கவிதா இல்லாதிருந்தா இப்போ நான் அப்பா வீட்டில் இருந்திருப்பேன். அம்மாவோட கட்டில் மேலே சிரித்து சாஞ்சிருப்பேன். அவள் சும்மா மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருந்தா. அந்த நேரத்தில் சுமிதா அம்மா கூப்பிட்டாங்க. சாதனா, இன்னைக்கு இரவு சாப்பாட்டையும் இப்போவே வேணா பண்ணி வச்சிரு, கவிதாக்கு டிஃபனில் கொடுக்கணும். அவங்க அங்கே போய் தனியாக சமைப்பாளா என்ன? சாதனா ஒரு கணம் கல்லாக நிற்கிற மாதிரி நின்றுட்டா. மதியம் சமைச்ச சாப்பாட்டில் 100 குறை சொன்னவங்க தானே இப்போ அதையே டிஃபனில் போட சொல்கிறாங்க. ஆனால் அவள் எதுவும் சொல்லாமல் ஸ்டவ் ஆன் பண்ணி குருமா வச்சா. சப்பாத்தியையும் சுட தொடங்கினா. மதியம் சமைச்ச காய்கறி இன்னும் இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கிட்டா. சாதனாவுக்கு கவிதா ஒவ்வொரு சின்ன இடைவெளிக்குள்ளும் வீட்டுக்கு வருவது பிடிக்கவே இல்லை. அவங்க வந்தாலே மாமியார் முழுசாக அவங்கள சுற்றியே சுற்றுவாங்க. சுந்தரம் அப்பா மாப்பிள்ளையோட அரசியல் பேச்சில் மூழ்கி இருக்கலாம். ஆனால் இதுக்கிடையில் யாருமே பார்க்கறது இல்லாமல் ஓயாமல் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறது சாதனா தான். அவளுக்கே நல்லா தெரியும், அவள் இப்போ ஏதாவது பேசினா மாமியாருக்கு பிடிக்காம ஏதாவது ஒரு சண்டையை கிளப்புவாங்க. இந்த வீட்டுக்குள்ளே ஒரே மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா பொறுப்பும் அவங்க தோளில் தான். அமித் அவளோட கணவன் வேலை காரணமாக சிட்டியிலேயே இல்லாத போது அதிகம் வெளியே தான் இருப்பான். அவளோட கணவனோட தம்பி ரோஹித் டெல்லியில் வேலை. எவ்ரிதிங் செட் ஆகிட்டா. சும்மா ஒரு விஷயந்தான், ரோஹித்தோட நிச்சயதார்த்தம் முடிஞ்சு இப்போ கல்யாணம் கூட ரெடியாக இருக்குது. சாதனாவுக்கு இப்போ ஒரு நம்பிக்கை, இவங்களோட கல்யாணம் ஆனால் கொஞ்சம் என் பொறுப்புகள் லைட் ஆகலாம்.
ரோஹித் ஒய்ஃபு ஒரு தோழி மாதிரி வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா. சாதனாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இன்னொரு மருமகள் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டா ஓரளவுக்கு தன்னோட தொந்தரவு குறையலாம், மனசுக்கு சும்மா ஒரு அமைதியாவது கிடைக்கும் போல. சில நாட்கள் கடந்துச்சு. அன்றைய நாள் சாதனா வீட்டுக்கு சுத்த பணியில் முழுசாக மாட்டிக்கிட்டு இருந்தா. வேலை ரொம்ப அதிகமாக இருந்ததால் சமைக்க வேண்டிய காய்கறியை மாமியார்களிடம் கொடுத்துட்டா. சுமிதா அம்மா காய்கறி வெட்ட ஆரம்பிச்சிட்டு இருந்த நேரம் அவரோட மொபைல் ஒழிச்சிச்சு. அவங்க சீக்கிரமாக கையை தொடச்சிட்டு போய் ஃபோனை எடுத்தாங்க. ஹலோ கவிதா, என்னம்மா எப்படி இருக்க? நீ மட்டும் தனியாக வரியா? மாப்பிள்ளை வரலையா? ஏன், என்னாச்சு அவங்களுக்கு? அந்த பக்கத்துலேருந்து கவிதா என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் சுமிதா மாமியாரோட முகம் சற்றே மாற்றம் அடைஞ்சிச்சு. குரலும் கொஞ்சம் கூசலோட. அடடா, ஆனால் இப்படி யோசிக்காம சண்டையை போட்டு வீட்டு விட்டு ஓடிட்டு வரலாமா? இப்போ எதுக்கு இப்படி வந்துட்டா? சுமிதாம்மா கொஞ்சம் கவலையாட உடனே அமித்தை கூப்பிட்டாங்க. அமித், கவிதா பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறா, நீ போய் அவளை அழைச்சிக்கிட்டு வா. அமித் வெளியே வந்துட்டு, அம்மா அவளா தனியாக வந்திருக்கா, மாப்பிள்ளை இல்லையான்னு வியப்போட கேட்டான். ஏனோ தெரியல, ஏதாவது சண்டையாக இருந்திருக்கும் போல. நீ முதல்ல போய் அவளை கூட்டிக்கிட்டு வா, பிறகு பார்ப்போம். அமித் கார் சாவி எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டான். சாதனாவுக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. இப்போது வீட்டில் என்னெல்லாம் நடக்க போகிறதோன்னு மனசுக்குள்ளே யோசிச்சா. கொஞ்ச நேரத்தில் கார் ஹார்ன் ஒலி கேட்டுச்சு. அமித் கவிதாவையும் அவளோட பையையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டான். கவிதாவோட முகம் கோபத்தோடு இருந்தாலும் கண்களில் மட்டும் அப்பா வீட்டு அமைதியும் பாதுகாப்பும் அவள் கண்களில் தெரிஞ்சுது. வாமா வா, உள்ள வா, ரொம்ப பஞ்சாயத்தில் இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சுமிதா மாமியார் உடனே கவிதாவை உள்ள அழைச்சாங்க. சுந்தரம் அப்பா சிறிது அமைதியாக கேட்டார். மா, என்னாச்சு இவ்வளவு திடீர்னு வீட்டை விட்டு வந்துட்ட? கவிதா சற்றே கோபத்தோட, என்ன சொல்கிறதுப்பா, என்கிட்ட யாராவது கேட்குறாங்களா? ரொம்ப நாளாக சொல்கிறேன், கொஞ்ச நாள் என் அப்பா வீட்டுக்கு போயிடணும்னு. ஆனால் ஒவ்வொரு தடையும் சொல்கிறாங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ போகக்கூடாது. அவங்களுக்கு என்ன, என் அம்மாவுக்கு கவலை தான் அதிகம், ஆனால் என்னை பற்றி யாருக்காவது கவலை இருக்கா? அதனால தான் இன்னைக்கு காலையில் சண்டையானது. ரொம்ப கோவம் வந்தது, பைய எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். சுந்தராப்பா மென்மையா ரொம்ப தாகத்தோட, அதெல்லாம் சரிம்மா, ஆனால் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்காக வீட்டை விட்டு கிளம்புறது சரியாக வருமா? இது உங்கள் ரிலேஷன்ஷிப் எதிர்காலத்துக்கு நல்லதாக இருக்குமா? கவிதா அமைதியோட முகம் திருப்பிக்கிட்டு, அதை நீங்கள் டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம்ப்பா, கல்யாணம் நான் பண்ணியிருக்கேன், அதை நான் தாங்கிக்கிட்டு வாழ்கிறதுக்கு தயாரப்பா, கவிதா சொன்னான். நான் யாரோட அடிமை கிடையாது, எனக்கு விருப்பம் இருந்தால் நான் என் அப்பா வீட்டுக்கு வருவேன். வீடு சண்டையாலே நிம்மதியாக இல்லாத நேரம் குறைஞ்சது ஒரு மாதமாவது இங்கே தான் இருக்க போகிறேன். சுந்தரம் அப்பா ஏதாவது சொல்ல வரும்போதே சுமிதாமா பேச வேண்டாம் என வார்த்தையை தடுத்துட்டாங்க. அவள் வந்திருக்கா, இல்லை இப்போ ரிலாக்ஸாக இருக்க விடுங்க, கோவம் தீரும் வர தானே, மாப்பிள்ளை தானே வந்து அழைச்சிக்கிட்டு போவார். நம்ம பொண்ணு இல்லாமல் இருந்தால் இவருக்கு எதில் சந்தோஷம் இருக்க போகிறது? அப்புறம் சாதனாவை பார்த்தாங்க. சாதனா, கவிதாவோட பேகை உள்ள வை, சாப்பிட்டதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வா. ரொம்ப வருத்தமாக வந்திருக்கா. சாதனா தலையை குனிஞ்சு சரிம்மான்னு சொல்லிக்கிட்டு பேக் எடுத்துக்கிட்டு உள்ளே போனான். அமைதியாக சமையல் ரூமில் போய் ஒரு கப்பில் தண்ணியை ஊற்றி கவிதா முன்ன வச்சா. கவிதா முகத்தில் சமாதானம் இல்லாதபடியே கண்ணால் ஏதாவது சொல்கிற மாதிரி பார்த்துட்டு கப்பை வச்சு தூக்கினான். ஆனால் அதே நேரத்தில் சுமிதா மாமியார், அடடா சாதனா, தண்ணி மட்டும் வச்சுட்டு போயிட்டியா, டீ எதுக்கு பண்ணல? இவ ரொம்ப தூரமாக வரதால அவ்வளோ தூரம் வந்துட்டே இருக்கா, சோர்வாக இருக்கலாம்ல. சாதனா எதுவும் சொல்லாமல் திரும்பி சமையல் ரூமுக்கு போனான். ஸ்டவ் ஆன் பண்ணி டீயை வைக்க ஆரம்பித்தா. பக்கத்தில் ஸ்டூலில் உட்காந்துட்டு அவள் தலையை பிடிச்சிக்கிட்டு மனசுக்குள்ள, ஓ கடவுளே, இந்த பொண்ணால் நான் இன்னைக்கு தாங்க முடியல, சண்டை அவங்க வீட்டில் நடக்குது, அதோட பயம் என்னமோ ஏன் மேலே, எப்போ பார்த்தாலும் முகம் சுருங்கிட்டே இங்கே வந்து உட்காந்துக்கிறா. அவள் சிந்திச்சுக்கிட்டே இருந்தப்போ வெளியிலிருந்து சுமிதாம்மா சத்தமா, சாதனா இன்னும் டீ தரலையே. சாதனா உடனே எழுந்து வேகமாக டீயை கப்பில் ஊற்றி கவிதா முன்ன வச்சா. இந்தா கவிதா டீ. கவிதா கப்பை எடுத்துக்கிட்டாலும் முகம் மகிழ்ச்சி இல்லாததாக இருந்துச்சு. டீயை வைக்கும் போதே சொன்னான், அப்போ என்னை நான் ஒன்றா வந்துட்டேன்னு என்னை யாரும் நம்ம பொண்ணு பார்க்குற மாதிரி இல்லை, சும்மா டீயை மட்டும் வச்சுட்டா, ஏதாவது சாப்பிட்றதுக்கு கூட வைக்கல. சாதனா ஓரமாக நின்னான். ஏதோ சொல்ல வர்றப்ப சுமிதா மாமியார் இன்னொரு தடவை, அடடா சாதனா, டீக்கு கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏன் வைக்கல? சாதனா கோவிச்சு விடாமல் மெதுவாக இப்போவே கொண்டு வரமான்னு சொல்லி சமையல் ரூமில் போயிட்டா.
ஒரு ட்ரேயில் பிஸ்கெட்டு சிப்ஸை வச்சு கொண்டு வந்தா. அதுக்கப்புறம் எதுவும் சொல்லாமல் திரும்பி வேலையில் மாட்டிக்கிட்டா. கவிதா டீ குடிக்கிறப்ப அவள் அம்மாவை பார்த்து, மம்மி எங்கிட்ட வேலை செய்கிறது இவங்களுக்கு இன்னும் பிடிக்கல போல, எங்கிட்ட நேரம் செலவழிக்க விருப்பம் இல்லை போல. அம்மா சுமிதாம்மா சமாதானமா, அது என்னம்மா நீ கவலைப்படுற, நான் இருக்கேன், உனக்கு எத்திலையும் குறை இருக்க வைக்க மாட்டேன். கவிதா கண்களை மூடிக்கொண்டு, அதை விடு மம்மி, நீ ஏன் காய்கறி வெட்டுற, என்னாச்சு, உங்கள் மருமகளுக்கு இருக்கிற வேலை செய்ய முடியலையா, உன்னையே வேலை வச்சுட்டா. சுமிதாம்மா சிரிச்சு, உனக்கே தெரியும் பாப்பா, வீட்டில் இருக்கிறவங்க யாரும் ஓய்வில்லாமல் மட்டும் இருந்தா சரியா, கொஞ்சம் ஏதாவது சொல்லி வேலை செய்ய வைக்கணும் தானே. அந்த நேரத்தில் கவிதாவோட குட்டி தூக்கத்துலேருந்து எழுந்து அழ ஆரம்பித்தான். சுமிதாம்மா சத்தமா, சாதனா குட்டிக்கு பசிச்சிருக்கும் போல இருக்கு. சுமிதாம்மா குட்டிக்காக பாலை சூடாக்கி பாட்டில் நீரை கொஞ்சம் கொதிக்க விடு, அதில் பாலை ஊற்றி வச்சுடு. அந்த நேரத்தில் சுந்தரம் அப்பா ரூம்லேருந்து வெளியே வந்தார். சுமிதா மாமியார் சொல்கிறத கேட்டதும் அவரோட முகத்தில் கோபம் தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் கடுமையா, சுமிதா எப்போவுமே நீ இந்த வீட்டில் இருக்கிற பொண்ணோட தலைய மேலே தான் ஏறி இருப்பியா, நீயே வேலை செய்ய முடியலன்னா உன் பொண்ணுக்கு சொல்லு, தானே வந்தா தன்னோட வேலை தானே பண்ணணும். சாதனா ஒரே நாளாக ஓயாமல் வேலை பண்ணுறாளே, அவளுக்கும் சோர்வாக வராமல் இருக்குமா. சுமிதாம்மா அந்த பதிலுக்கு எதையுமே தாங்கிக்காம கணவரை பார்த்து கோபமா, நீங்கள் உங்கள் ரூமில் போயிட்டு டிவியில் சீரியலை போட்டு பாருங்கள், எங்கள் வேலையில் கையை வைக்க வேணாம். சுந்தரம் அப்பா ஒரே ஆழமாக மூச்சு விட்டார். அங்கே கவிதாவை பார்த்து சற்று மெதுவாக ஆனால் தைரியமாக, பாப்பா என்ன சொல்கிறதுக்காக கோவிக்க வேணாம், ஆனால் நீ உன் பழக்கத்தை ஒரு தடவை யோசிக்கணும், சில விஷயங்களால் நீயே உன்னோட வாழ்க்கையை கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி இருக்குது. கவிதாவோட நெத்தியில் சுருக்கம் வந்துச்சு. கோவத்தோட, ஏன்பா எப்பவுமே என் மேலே தான் எல்லாரும் கேள்வி கேட்கணும், எல்லாரும் சரியாக இருக்காங்களா, நான் என்னதான் பண்ணிட்டேன், இவ்வளோ பெரிய குற்றம் மாதிரி என்கிட்ட மட்டும் குறை சொல்கிறீங்க. சுந்தரப்பா மெதுவா அமைதியா, பாப்பா நீ உன் கணவரோட சண்டை போட்டுட்டு இங்கே வந்திருக்க, ஆனால் இன்றைக்கும் அங்கேருந்து ஒரு ஃபோன் கூட வரலையே, அது கவலைக்குரிய விஷயமா இல்லையா. கவிதா துணிந்துரைத்த மாதிரி, நீங்கள் எப்போவுமே அவர் பக்கம்தான், எனக்கு தான் உங்ககிட்ட எதுவும் பேசணும்னு இல்லை, நான் போய் தூங்க போகிறேன் மம்மி அப்படின்னு சொல்லி அவள் போய் கதவை நெருக்க மூடிட்டா. சுந்தரப்பா சுமிதாவை பார்த்து, இதை பாரு சுமிதா, அதுக்கு தானே நான் சொல்கிறேன், புரியவை, ஒவ்வொரு நேரமும் அவளே நீ யோசிக்கிறா, கல்யாணம் குழந்தை விளையாட்டு இல்லை, சின்ன விஷயத்தில் மனசு புண்பட்டு ஓடுறது ரொம்ப சரியில்லை. சுமிதாம்மா கையை ஆட்டியபடி, என்னங்க நீங்கள் எல்லா நேரத்துலையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்கள் உரைநடையாக சொற்பொழிவே இருக்கணுமா, பொண்ணு அப்பா வீட்டுக்கு வந்திருக்கா, கொஞ்ச நாளைக்கு சும்மா இருங்க, எல்லாம் சரியாயிடும். சுந்தரப்பா சிரிப்போட ஒரு சலிப்போட தலையை ஆட்டினார். எதுவும் பேசாமல் அவரோட ரூமுக்கு போயிட்டாரு. காலம் தன்னோட வேகத்தில் கடந்து போனது. சில நாட்கள் அப்படித்தான் ஓடிச்சு. சாதனா வழக்கம் போல் எந்த ஓய்வும் இல்லாமல் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா. ஆனால் கவிதா சும்மா ஏதும் இல்லாத மாதிரி வீட்டில் ரெஸ்ட்டாக இருந்தா. எந்த கவலையும் இல்லை, எந்த பொறுப்பும் இல்லை. ஒரு நாள் சாதனா சமையல் ரூமில் வேலையில் இருந்தப்போ அவளோட மொபைல் ஒழிச்சிச்சு. ஸ்க்ரீனில் அம்மா. அவள் சிரிச்சிட்டு ஃபோன் எடுத்தா. ஹலோ அம்மா. அந்த பக்கம் அவளோட அம்மா சற்று ஏமாற்றமா, என்னம்மா எத்தனை நாளாச்சு, உன்னை முகம் கூட பார்க்க முடியல, உன் நாத்தனார் போனாங்களா இல்லையா இன்னும். சாதனா ஒரு ஆழமாக மூச்சு விட்டா. மெதுவா, எங்கம்மா போகிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவங்க சொல்கிறாங்க என் கணவர் மன்னிப்பு கேட்காம வரமாட்டேன். எனக்கு தெரியலம்மா, இவங்க இவ்வளவு சீக்கிரமாக போகிறவங்களா இல்லை போல இருக்கு. சாதனாவோட அம்மா கவலையா, அப்போது நீயே வந்துடுமா வீட்டுக்கு, மனசு கொஞ்சம் லைட்டாகும். சாதனா மெதுவாக சிரிச்சு, நேற்று மாமியார்கிட்ட சொன்னனே, அவங்க ஒரே கோபத்தோட வீட்டில் எவ்வளவோ சிக்கல் நடக்குது, உனக்கு உங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறது தான் முக்கியமானு பேசினாங்க. இவங்களுக்கு யாருக்கு புரியணும், இந்த சிக்கல்கள் நம்ம மேலே தான், கவிதா மேலே இல்லை. அவளுக்கு இப்போ சுதந்திரமாக தான் இருக்குது. ராத்திரி லேட்டாக வர சினிமா பார்க்குறா, காலையில் 11 மணிக்கு தான் எழுறா. அம்மா ஆழமாக மூச்சு விட்டாங்க. சரிம்மா, என்னால் எதுவும் செய்ய முடியாது, ஆனால் நீ உன்னை பார்த்துக்கோ, நான் உன்னை பற்றி தான் எல்லாம் யோசிக்கிறேன். சாதனா பசுமை சேர்ந்து சிரிப்போட, அம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபோனை வச்சுட்டு சாதனா கடிகாரத்தை பார்த்தா. அடடா, லஞ்ச் பண்ணணும், நேரம் ஆயிடுச்சே, சீக்கிரம் முடிச்சிடலாம் என முடிய சீவிக்கிட்டு சமையல் ரூமுக்கு போகிறதுன்னு நினச்சா. அந்த நேரத்தில் கவிதா, அக்கா டீ வேணும்,
எழுந்துட்டேன். மன்னிக்கணுமா. சாதனா மனசில் அதுவும் ஏன் வேலை தான் போகலன்னு பதறி எதுவும் சொல்லாமல் சமையல் ரூமுக்கு போனான். கண்களில் நீர் ததும்ப ஆரம்பிச்சிச்சு. கவிதா எழுந்ததும் சுமிதாம்மா அவளோட ரூமுக்கு போய் அவளோட தலை மேலே கையை வச்சு மெதுவா, பாப்பா இப்போ அடுத்த மாதம் உன் தம்பி ரோஹித்தோட கல்யாணம் இருக்கே, நீ இப்படிமா வீட்டிலே இருந்தா நாம் எப்படி உன் மாமியாரை இன்வைட் பண்ண போகிறோம்? கவிதா தலையை தூக்காம அதுக்காக போகணும்னு அவசியமா இருக்கா? இப்படியெல்லாம் இருந்து என்ன இருக்க போகுது? கார்டை கொரியர் பண்ணுங்க, ஃபோனில் இன்வைட் பண்ணுங்க, வரணும்னா வருவாங்க, இல்லை வரவே மாட்டாங்க. சுமிதா அம்மா முகம் சற்றே சோர்ந்துச்சு. மெதுவா, அப்படி எப்படின்னு தெரியல, உறவுனா மெயின்டைன் பண்ணணும், நீ போகிறது இல்லைன்னா அவங்களும் வரமாட்டாங்க, அப்போது மக்கள் என்ன நினைப்பாங்க? இதை கேட்கும் முன் கவிதா கோபத்தோட, மம்மி ப்ளீஸ், இதுக்கு மேலே எந்த ஆர்கியூமெண்ட்டையும் பேசணும்னு இல்லை. ஒரு மாதமாக ஒரு ஃபோன் கூட இல்லை, அவங்களுக்கே என்கிட்ட கவலை இல்லை, எனக்கு இப்போ பேசவே மனசு இல்லை. அந்த நேரத்தில் சாதனா டீயோட ட்ரே எடுத்துக்கிட்டு வந்தா. அம்மா மகளுக்குள்ளே ஏற்கனவே ஒரு பதட்டம் இருந்துச்சு. ஆனால் அவள் எதுவும் சொல்லாமல் ட்ரேயை மேசையில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நின்றுட்டு மெதுவாக திரும்பி போனான். கவிதா டீ குடிக்கும்போதே அம்மாவை பார்த்து நக்களோட, மம்மி உங்கள் மருமக கொஞ்சம் மாடர்ன் ஆயிட்டாங்க போல, பாரு மம்மி இப்போ அவங்க தலையில் பட்டு வைக்கிறது கூட பிடிக்கல போல. சுமிதா அம்மா மூச்சை விட்டுட்டு கொஞ்சம் பதட்டமா, அது நான் என்ன பண்ண முடியும், உன் அப்பா தான் அவங்களுக்கு அதிக சுதந்திரம் கொடுத்துட்டாரே. சாதனாவோட மனம் வலிக்குதேன்னு போல, ஆனால் வெளிக்காட்டாமல் அமைதியாக இருந்தா. கதவுக்கு வெளியே நிற்கிற அவளோட காது எல்லாம் கேட்டுடுச்சு. கவிதா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவளுக்கு ஒரு வேதனையாக இருக்குது. அவளோட மனசு இப்போவே போய், நீயே ஒரு நாள் சமையல் அறையில் உட்காந்து அந்த வெப்பத்தில் வியர்வையில் காய்ச்சி கொண்டே தலையில் பட்டு வச்சுக்கிட்டு நீயே வேலை பண்ணி பார்க்கணுன்னு சொல்லணும்னு ஆசை. ஆனால் அவளோட உள்ளத்தில் குரலை அடக்கிக்கிட்டான். நான் இப்போ ஏதாவது சொன்னால் குறை என் மேலே தான் வரும், யாரும் எனக்காக நின்று பேச மாட்டாங்க. அதை நினச்சி அவளோட மனசையே அமைதிப்படுத்தினான். அப்படியே பழக்கப்பட்ட மாதிரி சும்மா தன்னோட வேலைக்கே திரும்பினான். ராத்திரிக்கு அமித் வீடு வந்ததும் சாதனா ஒரு முடிவெடுத்தா. பேசணும். அமித் பேக்கை வச்சுட்டு உள்ளே வந்த உடனே சாதனா அவனுக்கு எதிரே நின்னான். அவன் சற்று ஆச்சரியமா, என்னாச்சு சாதனா, நீ இவ்வளோ பதட்டமாக இருக்க? சாதனா மெதுவாக பேச ஆரம்பித்தா. உங்கள் அக்கா அவங்க ஒவ்வொரு நாளும் எனக்கே ஏதாவது கட்டளையாக சொல்கிற மாதிரி நடக்கிறாங்க. நானும் ஒரு மனுஷின்னு புரியவே இல்லாமல் இருக்காங்க. ஒரே வேலை, ஆனால் அதுக்கு மேலே மாமியார்கிட்ட என்னை குறை சொல்லிட்டு நல்லா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அமித் ஒரு பெரிய மூச்சு விட்டான். அட, இந்த விஷயந்தானா மீண்டும்? எனக்கு புதுசாக ஏதாவது நடந்துச்சு போல நினச்சேன். இதை கேட்டதும் சாதனாவுக்கு கோபம் வெடிச்சிடுச்சு. நான் ஒரு மனுஷியாக இருக்கிறேனே, எனக்கும் மரியாதை வேணும். இப்போது எனக்குள்ள பொறுமை முடிய போகிறது. உங்கள் அக்கா கிட்ட பேசுங்க, இல்லை மாமியார்கிட்ட பேசுங்க, ஆனால் எனக்கு இந்த மாதிரி இன்னும் முடியாது. அமித் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு சாதனாவோட தோலை சற்று தொட்டுக்கிட்டு, சாதனா கவலைப்படாத, ரோஹித்தோட கல்யாணத்துக்கு கவிதா மாமியார் வீட்டு குடும்பம் வரும்போது அவங்க கணவரை பார்த்ததும் அவளோட கோபம் தானாக தணிஞ்சிடும். அமித் சொன்னதும் சாதனா அமைதியாக போயிட்டா. நாட்கள் கடந்து போனது. ரோஹித்தோட கல்யாணம் வந்தடைஞ்சிச்சு. வீட்டில் சந்தோஷம், உறவினர்கள் கூட்டம். அந்த நாள்லேயே கவிதா கண்ணாலே கூட்டத்தில் தன்னோட மாமியார் மாமனார் கணவரை தேட ஆரம்பித்தா. ஆனால் யாரும் தெரியல. அவளோட முகம் கோபத்தால் செவந்து போச்சு. அதே நேரத்தில் சுமிதா மாமியாருக்கும் பதட்டம் ஆயிடுச்சு. அவங்க சுந்தரம் அப்பாவை பார்த்து, நீங்கள் பேசினீங்களே அவங்களோட, அப்புறம் ஏன் வரல? அப்பா ஆழமாக மூச்சு விட்டுட்டு, நான் பேசுனா என்ன பேசலைன்னா என்ன சுமிதா, அவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க? எதுக்காக வந்துடுவாங்க? அவங்களோட மருமக, அதாவது கவிதா, இவ தானே இவங்களோட உறவுக்கே ஒரு பாலம். அந்த உறவு இல்லாத போது வருவாங்களா? அவங்க கல்யாணத்துக்கு வந்திருக்க இல்லையா என்பதை விட வரலையா இருக்கணும்னு கவலைப்பட வேண்டியதே இல்லைன்னு சுந்தர அப்பா சொன்னதும் கவிதா மனசுக்குள்ளே ஒரு முடிவே எடுத்துட்டா. இந்த ஒரு வினவே முடியாது. அவள் உடனே ஒரு வழக்கறிஞருக்கு கால் பண்ணி விவாகரத்து காகிதம் தயாரிக்க சொல்லிட்டா. இப்போது ரோஹித் கல்யாணம் முடிஞ்சு ராகினி இந்த வீட்டோட புத்தம் புதிய உறுப்பினராக சேர்ந்துட்டா. அவள் ஒரு படிப்பு நல்லா பண்ணியிருக்கா, புரிவும் மரியாதையும் வச்சுருக்கிற பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் மாடர்ன் நல்ல எண்ணங்களும் வச்சுருந்தாலும் குடும்பத்தை பற்றிய முக்கியத்துவத்தையும் விட்டு வைக்கல. அவள் கவனிச்சா. சாதனா எல்லா வேலைகளையும் தானாக செய்கிறாங்க. கவிதா ஒரு இடத்துல உட்காந்து கட்டளை கொடுக்குறாங்க. ராகினி இப்போ பேசுகிறதுக்கே டைம் கிடையாது.
புதிய பொண்ணு தானே. அன்று காலை சாதனா வீட்டு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு துணி அலசுறதுக்காக ஒரு பக்கம் போனான். கல்யாண கும்பலால் ரொம்ப நாள் கழிச்சு தான் இப்போ சுத்தம் செய்ய நேரம் கிடச்சிருக்கு. அவள் சுத்தம் செய்ய தயாராக இருந்தப்ப ராகினி வந்துட்டா. அக்கா, இத்தனை துணியை நீங்கள் ஒன்றா எப்படி சுத்தம் பண்ண போகிற? நானும் சேர்ந்து பண்ணுறேன். சாதனா சிரிச்சிட்டு, அதெல்லாம் வேணாம் ராகினி, இப்போவே உன் கையில் மருதாணி கூட கழியல, வேலைக்கு எல்லா வாழ்நாளும் இருக்குதே ராகினி. சிரிச்சு, பரவாயில்லக்கா, இவ்வளவு துணி அலசுறது பாருங்க, உங்களுக்கு ஓய்வு கிடைக்காது, ஒன்றா பண்ணால் கொஞ்சம் பேசவும் கிடைக்கும். இந்த வீட்டில் ஒருத்தராவது அவளோட ஓய்வை முதல் முறை கவனிக்கிற மாதிரி சாதனாவுக்கு நல்ல நிம்மதியாக இருந்துச்சு. அவங்க 2 பேரும் துணிகளை அலசுறப்போ ராகினி ஒரு பக்கமாக இருந்து சின்னதொரு துணியை கவனிச்சா. ஒரு கெட்ட வாசனை. அக்கா, இதையும் நீங்கள் சுத்தம் பண்ண போறீங்களா? இது கவிதாக்காவோட குட்டி பையன் பண்ணிய துணிகள் போல இருக்கு. சாதனா சிரிச்சா. ஆனால் அந்த சிரிப்பில் ஒரு வேதனை இருந்துச்சு. இப்போது எனக்கு இதெல்லாம் பழக்கமாயிடுச்சு ராகினி. சாதனாவை புன்னகையோடு பார்த்து, பழக்கம்னா என்னக்கா? சாதனா சும்மா இருந்தா. ஆனால் ராகினி மீண்டும் கேட்டதும் அவன் மனசில் இருந்த எல்லா வழியையும் வெளிக்கொண்டு வந்தா. எல்லா உண்மையும் சொல்லிட்டா. இதை கேட்டதும் ராகினி அதிர்ச்சி அடைந்தா. அப்போ அக்கா இனிமேல் மாமியார் வீட்டுக்கு போவே இல்லையா? சாதனா மெதுவாக சிரிச்சா. இல்லை ராகினி, அவங்க போகிற நினைப்பே இல்லை. இப்போ விஷயம் விவாகரத்துக்கே வந்துருச்சு. இது ராகினிக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. சாதனாவோட முகத்தை கவனமாக பார்த்தா. அவளோட கண்களில் வலியும் முகத்தில் சோர்வும் தெளிவாக தெரிஞ்சிச்சு. அக்கா, நீ ஏன் இதுக்கெல்லாம் எதிர்த்து பேசல? ஏன் இவ்வளவு சகிச்சுக்கிட்டே இருக்க? சாதனா தலை குனிஞ்சா. குரலாம் மெதுவாக கலங்குச்சு. என்ன பண்ணுறது ராகினி, இங்கே யாராவது பேச விடுறாங்களா? ஏதாவது சொன்னாலே மாமியார் சொல்லுவாங்க, என் பொண்ணு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா, அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு. அமித்து அவர் தான் எப்போவுமே நேரம் கை கொடுக்குன்னு சொல்லிட்டு விளையிக்கிட்டே இருந்தார். இதை கேட்டதும் ராகினி சற்று கோபத்தோட, அக்கா, நீ இப்படியே அமைதியாக இருந்தா எல்லாரும் உன்னை பயப்படாமல் பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இனிமே நான் உங்கள் பக்கம் இருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. இவங்க பேசிக்கிட்டே வேலையை செய்கிறப்போ சுமிதா அம்மா சத்தமா, ராகினிம்மா எங்கே போயிட்ட? ராகினி கையை தொடச்சிக்கிட்டு, இங்கே தான்மா, அக்காவுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் கவிதா கூட அங்கே வந்துட்டா. அட ராகினி, இன்று தான் உன் முதல் சமையல் இல்லையா? ஏதாவது இனிப்பாக பண்ணு, சுமிதா அம்மா கட்டளை மாதிரி சொன்னாங்க. ராகினி கையை நீட்டிக்கிட்டு, அம்மா இதை பண்ணிக்கிட்டு அப்புறமா சமையல் பண்ணுறேன். அவங்க அதுக்குள்ளேயே கவிதா நடுவில் தலையிட்டா. இதை சாதனா அக்கா பண்ணிடுவாங்க, அவளுக்கு பழக்கம்தான், நீ சமையல் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு சமையல் ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போனாங்க. அங்கே போனதும் சுமிதா மாமியார் சொன்னாங்க, இனிப்பு மட்டும் இல்லை, இன்னைக்கு மொத்த சாப்பாட்டையும் நீயே பண்ணு, கவிதாவுக்கு சாப்பாட்டில் சுவை வேணுமாமா. ராகினி எதுவும் சொல்லாமல் தலையை குனிஞ்சு, சரிம்மா. சில நேரத்துக்கு அப்புறம் சாப்பாடு டேபிளில் வச்சதும் வீடு முழுக்க வாசனை பரவுச்சு. வாவ், என்ன வாசனையாக இருக்குன்னு கவிதா. முதல்ல ராகினி, நீ ரொம்ப அழகா சுமாரா இல்லை, நல்லாவே செஞ்சிட்ட. ஹோட்டலோட சமையல்காரங்களும் இவ்வளவு சுவையாக செய்ய முடியாது. வீட்டில் எல்லாரும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. ராகினி பற்றி எல்லாரும் பாராட்ட ஆரம்பித்தாங்க. ஆனால் அத்தனைக்கும் நடுவில் கவிதா சொன்னதால் சும்மா சூழ்நிலை கலைஞ்சிருச்சு. இவ்வளவு நாள் சாதனாக்கா பண்ண சாப்பாடு சும்மா அசையாத சுவையாக இருந்துச்சு. இப்போதான் ஒரு நல்ல சாப்பாடு கிடச்சிருக்கு. சாதனா சும்மா பரிமாறிக்கிட்டு இருந்தா. அந்த வார்த்தையை கேட்டு அவள் ஒரு நொடி நின்னான். ராகினி ஒரு மூச்சு விட்டா. தண்ணி குடிச்சிட்டு மெதுவா ஆனால் கொஞ்சம் கோவத்தோட, அக்கா, நானும் சாதனா அக்கா பண்ண சாப்பாடை சாப்பிட்ருக்கேன், எனக்கு அது ரொம்பவே சுவையாக தான் இருந்துச்சு. கவிதாவும் சுமிதா மாமியாரும் ஒருவரையொருவர் பார்த்தாங்க. ஏதாவது சொல்லணும்னு நினச்சதுக்குள்ள ராகினி அடுத்த வார்த்தையை ஒழுங்கா தைரியத்தோட சொல்லிட்டா. அப்படி சாப்பாடு பிடிக்கலையா, நீங்களே பண்ணிக்கலாமே. அவங்க முகம் வாடிடுச்சு. ஆனால் ராகினி சொன்னதை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. அந்த நேரத்தில் சுந்தரம் அப்பா அந்த இடத்துலையே உட்காந்துருந்தாரு. எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தார். மனசுக்குள்ள, யாராவது ஒரு நாள் இந்த அம்மா பொண்ணு கம்பெனிக்கு பதிலடி கொடுக்கணும்னு இருந்தது. ராகினி நல்ல பதில் சொன்னான். அடுத்த நாள் காலை சாதனாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. தலை வலிச்சுது, உடம்பு மெதுவாக மெலிந்தது போல் இருந்துச்சு. ஆனாலும் பழக்கமாக வேலைக்கு எழுந்துட்டா. அந்த நேரத்தில் ராகினி, அக்கா, நீ ஓய்வெடுக்கணும், இங்கே இருக்கிற வேலைகள் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சாதனா தயக்கமா, இவ்வளோ வேலை இருக்கு ராகினி. ராகினி அவளோட கையை பிடிச்சிட்டு, அக்கா, நீ ஒவ்வொரு நாளும் உன்னை முழுசாக வேலைக்கே ஒத்துட்டு உனக்கே கவலைப்பட மாட்ட.
இப்போது ஓய்விடு, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். அவளால் எதுவும் பேச முடியல. முதல் தடவையாக யாராவது அவளோட உடம்பு நல பற்றி கவலைப்பட்டது போல் உணர்ச்சியோடு ஒத்துக்கிட்டா. அந்த நேரம் காலை 11 மணி ஆயிடுச்சு. கவிதா அந்த நேரத்தில் தான் தூங்குறதுலேருந்து எழுந்தா. கண்ணு தூக்கத்தோடு வெளியே வந்தா. அவங்கள தேடிக்கிட்டு சுற்றி பார்த்தா. எங்கேயோ போன மாதிரி சாதனாவை தேடிக்கிட்டே இருந்தா. கவிதா இப்போ தான் வெளியே வந்திருந்தா. சாதனா எங்கும் தெரியல. ராகினி மட்டும்தான் முன் அறையில் உட்காந்துருந்தா. அட ராகினி, எனக்கு ஒரு கப்பில் ஏலக்காய் கெட்டியான டீ போடு, தலை ரொம்ப வலிக்குது. அப்படியே குட்டி துணிகளும் இருக்குதே, டீ வச்சதும் அதையும் சுத்தம் பண்ணிவிடு. சமையலுக்கே தயாராக இருந்த ராகினி நேரடியாக தைரியமாக, இல்லைக்கா, முதல்ல குட்டி துணி சுத்தம் பண்ணுறது ஏன் வேலை இல்லை, அவங்க உங்கள் பையன், என் பையன் இல்லை. அப்போது கவனிக்கணும் என்பது உங்களோட கடமை. ரெண்டாவது விஷயம், உங்கள் தலை வலிக்குதுன்னா மாலையில் 3 மணி வரை சினிமா பார்க்குறத விட நல்லா தூங்கணும். இப்போது டீ வேணும்னா நீங்களே போய் போட்டுக்கோங்க, நான் போய் செய்ய மாட்டேன். கவிதா அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் வாய் அடிச்சிட்டா. அப்படி என்ன பெரிய விஷயம் ஆகிடுச்சு, நானே ஏன் பண்ணணும், எனக்கு இப்போவே நிறைய வேலை இருக்குது தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அங்கேருந்து போயிட்டா. அவங்க பதிலுக்கு கவிதா வாயை விழுங்கிட்டா. சாதனா அக்கா கூட ஒரு தடவை இப்படி சொல்லலை. ஆனால் இந்த புது வரவுள்ள பொண்ணு நேரில் பேசுகிறதுக்கு தயங்கவே இல்லை. ராகினி தண்ணீரை ஊற்றிக்கிட்டு சாதனா ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்த ரூமுக்கு நுழைஞ்சா. என்ன ராகினி, ஏதாவது பிரச்சனையா? இல்லை அக்கா, கவிதா அக்கா என்கிட்ட டீ கேட்டாங்க, நானும் சொல்லிட்டேன் முடியாதுன்னு. சாதனா சற்றே குழப்பமா, நீ சொல்லிட்டியா? ஆமாக்கா, நான் எந்த ஒரு வேலைக்கும் வேலை வாங்கலை, எது தப்பாக இருக்குதோ அதுக்கு தான் எதிர்த்து தான் பேசணும். சாதனாவுக்கு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. ஆனாலும் ராகினி அதை புரிஞ்சுக்கிட்டா. அவளோட தோளில் கையை வச்சு மெதுவாக சிரிச்சுட்டு, அக்கா நீ கவலைப்படாத, இப்போது நீ பாரு, இந்த அம்மாவை எப்படி நேரில் புரிய வைக்கிறேன்னு பாரு. ஒரு வாரத்தில் அவளை பக்காவாக மாமியாரோட வீட்டுக்கு அனுப்பலைன்னா என் பேர் ராகினி இல்லை. இதை கேட்டதும் கவிதாவுக்கு வெக்கமாக திகைப்பாக இருந்தது. இது மாதிரி திருப்பம் வரும் நினைக்கவே இல்லை. ஏற்கனவே எல்லாரும் அவள் சொல்கிறத எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போது தான் யாராவது நேரில் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாதனா ஒருபோதும் எதிர்த்து பேச மாட்டா. அந்த வீட்டில் எல்லாரும் அவள் சொல்கிறதெல்லாம் எப்போவுமே கேட்டு வந்திருந்தான். ஆனால் இப்போ தான் யாராவது நேரில் அவள் சொன்னதையே கேட்டுட்டு நேரில் பதில் சொன்னாங்க. கவிதா அதுக்கே சமாளிக்க முடியாமல் காலில் அடித்து சுமிதா மாமியார்கிட்ட, அம்மா, இந்த புது மருமக எல்லாத்துக்கும் மேலே போகிறா, என்கிட்ட பேசுறது எப்படின்னு பாருங்கள், நான் இந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளி மாதிரி, அவள் தான் வீட்டுக்காரி மாதிரி, ஆனால் என்னாச்சுன்னு சுமிதா கேட்டாங்க. நான் சொன்னேன்ல எனக்கு தலை வலிக்குதுன்னு, டீ போட்டு கொடுக்க சொன்னால் அவள் என்ன சொல்கிறா தெரியுமா, வேணும்னா நீங்களே போய் போட்டுக்கோங்கன்னு மேலே தூக்கி. நான் தெரியாமல் தான் கேட்குறேம்மா, இவ இங்கே வீட்டோட ராணியா? சுமிதாமா, சரி அவளுக்கு இவ்வளவு தைரியமா, ஒரு வாரம் தான் ஆகுது வந்து என்னோட பொண்ணுக்கிட்டே இப்படி பேசுகிறாளே, இப்போ பார்த்தா அவள் என்ன தோணுதோ அதைத்தான் செய்கிற மாதிரி போகிறாளே. உடனே சுமிதா, ராகினி இங்கே வந்து உட்காரு. ராகினி நிம்மதியாக வந்தா. மா, என்ன வேணும்? சுமிதா ரொம்ப கடுப்பா, நீ கவிதா கிட்ட இப்படியா பேசுகிற, இதுதான் பேசுகிற முறையா? ராகினி சும்மா இல்லை, தைரியமா, மா நான் உண்மை தானே சொன்னேன், டீ வேணும்னா அவங்களே போட்டுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கிட்ட குட்டி துணிகளையும் சுத்தம் பண்ண சொன்னாங்க, நான் ஏன் துணி சுத்தம் பண்ணணும்? அந்த நேரத்தில் சுந்தரமப்பா, சாதனாவும் வந்துட்டா போல இருக்கு, நீயே அவங்களுக்கு ஒரு சொல்லு, எது நியாயமாக இருக்குன்னு. சாதனா நிம்மதியாக, ஆமாம் ராகினி சொல்கிறது கரெக்டு தான், இங்கே உள்ளவங்க எல்லாருக்கும் சம பங்கு இருக்கணும், இவங்க சொல்கிறதுக்கு மட்டுமே யாரும் பயப்படக்கூடாது. இந்த வீடு உன் வீடு மட்டும் இல்லை, நம்ம எல்லாரோட வீடும் தான், நம்ம எல்லாரும் மருமகள் தான், வேலைக்காரி இல்லை. இதே வீட்டில் இருக்கிற எல்லாருமே சமநிலை தான். சுமிதா எதுவும் சொல்லலை. ராகினி நேராக பார்த்து, அம்மா, கவிதாக்கா விவாகரத்து வேணும்னு நினைக்கிறாங்கன்னா அது அவங்க முடிவு தான், ஆனால் அப்படி முடிவு இருக்கிறதுனா இனிமே என்னையும் சாதனாக்காவையும் பார்த்து எதிர்பார்ப்பு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதனாக்காவும் ராகினியும் அங்கேருந்து கிளம்புனாங்க. இதை பார்த்த சுமிதாமா ஒரு வார்த்தையும் பேச முடியாமல் நின்னாங்க. அவங்க நினச்சதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சிச்சு. அந்த தருணத்தில் கவிதா தாங்கிக்க முடியாமல், மா, இவங்க உங்கள் முன்னாலே இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க, முன்னாடி யாரும் உங்கள் வார்த்தையை கேட்க மறுக்கலையே, இப்போது இவங்க நேராக உங்கள் முன்னாலே ஆத்திரமாக பேசுகிறாங்க. சுமிதாம்மா ஆழமாக மூச்சு விட்டுட்டு, ஆமாம் பாப்பா, எனக்கே புரிஞ்சிருச்சு ஏன் இவங்க இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்கன்னு.
இது நாள் வரைக்கும் இந்த வீட்டில் சுமிதா மாமியார் முன்னாடி யாரும் சத்தமாக பேசுகிறதுக்கு தான் துணிந்ததே இல்லை. ஆனால் இப்போது 2 மருமகளும் நேராக சொன்னதையெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கான காரணமே கவிதா. இதை கேட்டதும் கவிதாவோட கண்கள்லேருந்து கோபம் கண்ணீராக மாறிடுச்சு. அந்த நேரத்தில் சுந்தரம் அப்பா, பாப்பா கவிதா, அவங்க மேலே தப்பே இல்லை. நீ ஏன் யோசிச்சு பாரு, நாளைக்கு உன் மாமியார் வீட்டில் வந்து உன் மேலே கட்டளை போட்டு உன் அம்மாவை உனக்கு எதிராக மாற்றினா நீ பொறுத்துப்பியா? உன்னால் சகிக்க முடியுமா? உன் மாமியார் வீடு தான் உன் வீடு, அதை நினைவில் வை. சுமிதா, பாப்பா சின்ன சின்ன விஷயத்துக்கே கோபம் பண்ணிட்டு இப்படி அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டு ரிலேஷனுக்கு எடுக்கிறது சரியில்லை. உன் பொண்ணு இருக்கா, அவளோட எதிர்காலம் யோசிக்கணும். சண்டை இல்லாமல் சந்தோஷமாக போய் உன் வீட்டுக்கு தங்கணும். நானும் உன் கூட வரேன். சரிம்மா, நீ சொல்கிறது தானே நல்லா இருக்கு. இப்போது நான் இங்கே இருக்க முடியாதுன்னு கவிதா அவளோட பைகள் எல்லாம் பேக்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவள் போகிறத பார்த்ததும் சாதனாவும் ராகினியும் நிம்மதியாக மூச்சு விட்டாங்க. 2 மணி நேரத்துக்கு பிறகு சுமிதா அவளோட பொண்ணை அழைச்சிக்கிட்டு அவளோட மாமியார் வீட்டுக்கே அனுப்பிவிட்டு வீடு திரும்பினாங்க. அந்த நேரம் சுந்தரம் அப்பா, சுமிதா நீ இப்போ தான் சரியாக நடந்துக்கிட்ட. கவிதாவை புரிஞ்சுக்க வச்சு அவளை உன் கையில் விட்டு வீட்டுக்கு அனுப்புனது நல்ல முடிவு தான். ஆனால் இதையே அவங்க சண்டை போட்ட நாள் தான் செஞ்சுருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. இப்போது உங்கள் கண்ணோட்டம் என்ன? ராகினி செஞ்சது சரியா? உங்கள் கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கதை உங்கள் மனசை தொட்டுருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதையை முழுக்க கேட்டதுக்காக மனமார்ந்த நன்றி. சுபம். நம்ம சேனலில் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.